என்ன என்ன இதெல்லாம் சும்மா அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பாக்யா. அதாவது நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சைனீஸ் சில்லி ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இது இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் நம்ம ஒன்று பண்ணணும்ல. ஆக்சுவலி இது ஒரு நேயர் விருப்பம். யார் என்னன்றதை உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இது என்ன தான் நம்ம சைனீஸ் ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம ஸ்டைலுக்கு கொஞ்சம் மாற்றுவோம் இல்லையா? அது மாதிரி தான் இது. ஸோ இது வந்து இந்த பேஸ்ட் முக்கியமாக வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். மாதத்தில் ஒரு பாதி நாள் உங்களுக்கு வந்து இந்த குழம்பு பிரச்சனை, சோறு பிரச்சனை இதெல்லாம் வந்து அதை ஈஸியாக்குற முறையில் தான் நம்ம இது செஞ்சுருக்கோம். ஸோ இந்த சில்லி பேஸ்ட், சில்லி ஆயில் எது வேணால் சொல்லிக்கலாம். நம்ம இது ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா, ஒரு நண்டு வாங்குறீங்களா, ஒன்றும் பண்ணாதீங்க. இதை தூக்கி இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் போடுங்க. நீங்கள் க்ளீன் பண்ணி வச்ச நண்டை போடுங்க. அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயம், கேப்சிகம் ஆப்ஷனல் தான். போட்டு கடைசியாக 4 பெரட்டி எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரை. ஓகேங்களா? அதே மாதிரி சிக்கன், நூடுல்ஸ், ஃப்ரை ரைஸ், எக் ரைஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த பேஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் கிளறி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அற்புதமாக இருக்கும். மெயினாக இதுக்கு தேவைப்படுறது என்னென்னாக்கா ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கேப்சிகம் இல்லைனாலும் ஸ்ப்ரிங் ஆனியன், ஏன்னா அதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து வீட்டில் நூடுல்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று வச்சுருந்தோம்னா கூட இந்த பேஸ்ட்டை தூக்கி போடுறோமா, நூடுல்ஸை வேக வச்சோமா, அதை தூக்கி கிளறணுமா, 2 முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே போட்டு பெரட்டணுமான்னு ஈஸியாக அழகாக நம்ம ஹோம்மேட் ஃபுட் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் வேணாங்க, சாதம் வடித்த சாதம் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை வந்து எந்த ரைஸாக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூடியது. இதில் வந்து கொஞ்சம் அந்த சில்லி பேஸ்ட்டை போட்டுட்டு இந்த சோறை போட்டு பெரட்டிட்டு வேணும்னா கேரட், பீன்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் அது வேகணுன்ற அவசியமே இல்லை. அந்த சூட்லேயே வந்து ஒரு ஹாஃப் பாயில்ட் ஆகிடும். அப்படியே சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து நீங்கள் அதில் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நீங்கள் சாப்பிட்றலாம். ஸோ ரொம்ப குழன்னு பேசுகிறேன்னு சொல்லி யாராவது நினச்சிட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம பதிவுகளில் கொஞ்சம் தெளிவாக நான் விளக்கமாக பிள்ளைங்கக்கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோமோ, இப்போ நம்ம குழந்தைங்க நமக்கு ஃபோன் பண்ணி அம்மா இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டால் நம்ம எப்படி நம்ம அதை விழாவரியாக சொல்லுவோமோ அப்படி நினச்சி தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் சில்லி ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். ஆஹா ஓஹோ செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 ஈஸிங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பழுத்த மிளகா இப்போ தான் கிடச்சிது, அதனால் இதை நான் செய்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கோம். இதை வந்து பொடியாக கட் பண்ணலாம், இல்லை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். அதாவது குறைப்பாக அரைக்கிறதுன்றது. சுகர் வேணும் முக்கியமாக. அப்புறம் வந்துட்டு சோயா சாஸ் வேணும், வினிகர் வேணும், இது வினிகர். அப்புறம் பியோர் மிளகாத்தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் வேணும். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லைங்க, வரமிளகாயை சட்டியில் போட்டு வறுத்துட்டு 2ஆக உடச்சி உள்ளே இருக்க விதையை தனியாக எடுத்துகிட்டு மிக்சியில் குறைப்பாக அரைச்சிட்டு திருப்பி அந்த விதையை போட்டு லேசாக ஒரு சுற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். ஒன்றுமே இல்லை. இதுக்கு பயங்கரமான விலை. வெளியில் வந்து நீங்கள் கடையில் ஆன்லைன்லலாம் வாங்கினா செம்ம காசு. இது சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். ஓகே, நம்ம இதை ஆரம்பிக்கலாம். நான் முதல்ல இதை வந்துட்டு நல்ல பழுத்த மிளகாயை பார்த்து பொறுக்கி எடுத்து இதை ரெடி பண்ணிவிட்டு, இது வேண்டாம், இது நல்லா இல்லை, இதுலேருந்து நல்லதாக பார்த்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதை ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா எண்ணெயை காய்ச்சி ஊற்றி எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க ரெடி பண்ணுவோம். பழுத்த மிளகாய் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது இது தனி மிளகாய் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், பூண்டு, அந்த பழுத்த மிளகாய். இந்த பூண்டு மிளகாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் பக்காவாக இருக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா கெட்டுடும். இப்போ நம்ம அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது சுகர் வந்து இவ்வளோ போடுறேன். அதாவது ஒரு இந்த கரண்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்பூன் அளவு. உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதை. அண்ட் தென் இதில் வினிகர் ஆட் பண்ணுறோம். வினிகர் வந்து ஒரு 25 ml அளவுக்கு வினிகர். அடுத்தது சோயா சாஸ், அது ஒரு 25 to 30 ml. இதை வந்து நம்ம நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று முன்ன பின்ன மெஷர்மெண்ட்டு கூட குறைச்சலானாலும் பிரச்சனை இல்லைப்பா இது. ஆனால் எண்ணெய் மட்டும் தாராளமாக நம்ம ஆட் பண்ணணும். செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மாதத்தில் பாதி நாள் உங்களுக்கு வந்து ஏதாவது, அது முக்கியமாக இந்த வெளிநாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பேஸ்ட் ஒன்று. உங்களுக்கு காரம் கம்மியாகணுன்னா கொஞ்சம் இந்த மிளகாத்தூளோட மெஷர்மெண்ட்டெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் ஊற ஒன்றும் பெருசாக காரம் தெரியாது. நீங்கள் இப்போ இவ்வளோ பேஸ்ட் போகிற இடத்துல
சும்மா அப்படி பேருக்கு இவ்வளோண்டு மெஷர்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும், சிக்கன் ஃப்ரை ஆகட்டும், ஒரு கிராப் மசாலா பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்கும் மீல் மேக்கரு, நம்ம அந்த சோயா சங்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட ஃப்ரைக்கு, முட்டை தொக்குக்கு, முட்டை ஃப்ரைக்கு, எல்லாத்துக்குமே சும்மா அப்படி கொஞ்சோண்டு இதை ஆட் பண்ணி வச்சுன்னா இது தனி ஃப்ளேவரே கிடைக்கும் இதுக்கு. சரி, இப்போ எண்ணெயை சுட காய்ச்சி இது தலையில் ஊற்றலாம். பாருங்கள், 1/4 லிட்டருக்கு மேலே எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொதிக்க தலையில் தூக்கி ஊற்றணும், அவ்வளோதாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. அது அந்த எண்ணெயை ஊற்றும் போது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள். முக்கியமாக சைனீஸ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், இந்த சில்லி பேஸ்ட்ன்றது. என்னோடய நீஸ் கவிதா ஃப்ரம் மேட்டூர், சித்தி நீ பண்ணி போடு சித்தி, நீ சொல்கிறது தான் எனக்கு கரெக்டாக மண்டையில் ஏறும் அப்படின்றா. அப்படியா கவி? ஸோ நேர் விருப்பம் மாதிரி எங்கள் கவிதாவுக்கு பிடிச்ச இந்த ஒரு சில்லி பேஸ்ட் வந்து நான் உண்மையிலேயே அவளுக்காக தான் இதை டெடிகேட் பண்ணுறேன். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நல்லா கலந்து விடுங்க. நம்ம சுகர் போட்டுக்கோ இல்லையா, நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் இப்போ கரைஞ்சிருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள், செமையாக இல்லை? லெமனும் புழிஞ்சு ஊற்றலாம், பட் நான் வினிகர் போட்டிருக்கேன், அதே போதும் நமக்கு. நல்லா சூடாகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுனா லேசாக ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து, செமையாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் எடுத்து ஊற்ற போகிறேன். நீங்கள் ஜாகிரதையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்படியே பாருங்க, மேலே கீழே ஊற்றிக்காதீங்க, ஓகேவா? அந்த பூண்டு மிளகாய் எல்லாமே இதில் குக் ஆகிடும். இன்கேஸ் எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா திருப்பவும் கூட நீங்கள் சூடு பண்ணி இது மேலே ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சொதன்னு. இதுக்கு மேலே கூட நீங்கள் இன்னும் கூட ஒரு 50 ml 100 ml கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஒரு ஒன்றுமே ஆகாது, ஊறுகாய் மாதிரி. பூண்டோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. எப்போவுமே நீங்கள் போடுற அந்த மிளகாத்தூள், அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, சில்லி பவுடர், அந்த ரெட் மிளகா விட பூண்டு ஜாஸ்தி இருக்கணும். தயாரித்த இந்த கலவையை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வேலையை காட்டுவோம். சுட கொஞ்சம் சாதம் எடுத்து அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் கடாய் சோறு மாதிரி. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் மெம்பர்ஷிப் மூலமாகவும் நீங்கள் என்னை வந்து சப்போர்ட் பண்ணலாம். இது என்னுடைய வளர்ச்சிக்கு மிகவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, எப்போ போல் லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.